குட்டீஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற கதை, நீதி கதைகள் பகுதி 6 அண்டப்புழுகன். ஒரு ஊர்ல ஒரு அரசர் இருக்காரு. அவர் வந்து என்ன பண்றாருன்னா, அவருடைய அ ம் அ ம அ அரண்மனையில இருக்கவங்க கிட்ட வந்து அவங்களோட சேனாதிபதி, அவரு கட்டளைய அப்படியே செய்றவங்க இருப்பாங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு இந்த மாரி நீங்க வந்து அ எல்லா இடத்துக்கும் போய் தெரு தெருவா போயிட்டு இந்த மாரி வந்து அ பறையடிச்சு, ஆ இந்த மாரி வந்து யாரு பொய்யான விஷயத்த வந்து சொல்றாங்களோ, பொய்ய கூட உண்மைன்னு நம்புற அளவுக்கு சொல்லணும் அவங்க. அப்படி புழுகணும். அப்படி புழுகி பேசுறவங்க யாரோ, அவங்களுக்கு வந்து நான் வந்து தங்க பழத்த வந்து பரிசா குடுப்பேன். அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சொல்லி அத வந்து கேட்டு நெறைய இந்த மாரி வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த அரசன் சொன்னத கேட்டு எல்லா இடத்துலயும் போயி அவருக்கு அவர் சொன்னத சொல்லிடுறாங்க. இந்த மாரி யார் புழுகுறாங்களோ அவங்களுக்கு தங்கப்பழம். இத கேட்டு அமைச்சரோட பிள்ளைங்கலாம் கூட வராங்க. வந்துட்டு இது பண்றாங்க. அப்படி பண்ணியுமே கூட என்ன ஆகுது அப்டின்னா, அவங்க யாராலயுமே அவரு சொன்ன அந்த பரிச வந்து அவங்களால வாங்க முடியல. கடைசியா ஒரு பிச்சைக்காரர் ஒருத்தர் வராரு. அவரு வந்து என்ன பண்றாரு அப்டின்னா, தந்திரமா இந்த மாதிரி வந்துட்டு, நான் வந்து உங்ககிட்ட தங்க பொற்காசுகள குடுத்தேன்ல, அத வந்து என்கிட்ட திரும்ப குடுங்கன்னு சொல்லி அரசர்கிட்ட கேட்கறாரு. அத கேட்ட உடனே அரசர் வந்து, "அப்படிலாம் இல்லையே! நான் எங்க உங்ககிட்ட இருந்து வாங்குனேன்? நீங்க ஒண்ணும் எனக்கு குடுக்கல" அப்படின்னு சொல்லி ஒரு மாரி கோவப்பட்டு பேசுறாரு. அதுக்கு பிச்சைக்காரன் வந்து, "இல்ல, இல்ல நான் வந்து உங்ககிட்ட குடுத்தேன். நீங்க வந்து பொய் இது பண்றீங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே அரசன் வந்து இவரோட இத புரிஞ்சுக்கிட்டாரு. இவரோட தந்திரத்த. ஓஹோ! நம்ப சொன்னது வந்து நமக்கே இதுவாயிடுச்சுன்ற மாரி புரிஞ்சுகிட்டு, இந்த மாதிரி வந்து "அ நீங்க சொல்றது சரிதான். நான் உங்ககிட்ட வாங்குனேன் தான்" அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. சொல்லி இந்த மாதிரி வந்து ஆகுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு, அ இந்த மாரி நடக்கிறதுனால, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அரசரும் வந்து ரொம்ப யோசிக்கிறாரு. என்னது இப்படி நம்ம மாட்டிக்கிட்டோமே! அப்படின்னு சொல்லிட்டு பிச்சைக்காரன்கிட்ட வந்து, "ஆமாம்ப்பா நீ சொல்றது சரிதான்" அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறமா எப்படின்னா, நம்ம வந்து ஒரு செயல செய்ய போறோம்னா, அதுக்கு தந்திரமா இருந்தா கூட அந்த செயல நம்ம நல்லபடியா செய்யலாம் அப்படின்ற மாரி. இந்த கதையில வரா மாரி யாராலயுமே வந்து பொய்ய வந்து உண்ம மாதிரி சொல்லவே முடியாது. இது கதைக்கு மட்டும் தான் சாத்தியம். அதனால இந்த கதைய வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, எப்பவுமே நம்ம எல்லா காலகட்டத்திலயும், எல்லா சூழ்நிலையிலயும் நம்ப வந்து உண்மைய மட்டும் தான் பேசணுமே தவிர, பொய்ய பேசவே கூடாது. அதுதான் இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறது. இந்த கதை வந்து மிகவும் ஒரு அருமையான கதை. ஒரு அரசன் வந்து என்னதான் வந்து புழுகணும் அப்படின்னு பொய் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட, ஒரு பிச்சைக்காரன் வந்து அத வந்து எப்படி அவர் வந்து தந்திரமா தன்னுடைய தந்திர புத்தியால வந்து அரசரையே வந்து நான் செஞ்சது நான் தான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து அவர் நடந்துகிட்டது வந்து இந்த கதையில வந்து மிகவும் முக்கியமான திருப்பமா இருக்கு இந்த இடம். ஏன்னா அமைச்சரோட மகன்கள்லாம் கூட எவ்வளவோ முயற்சி பண்றாங்க. எவ்வளவோ புழுகணும்னு சொல்லி புழுகுறதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்படி இருந்துமே அவங்களால வந்து புழுக முடியல. என்ன பண்றதுன்னே அவங்களுக்கு வந்து தெரியல. ஏன் இப்படி நடக்குது? நம்பளால வந்து ஏன் இதுல ஜெயிச்சு வந்து இந்த தங்கப்பழத்த வந்து வாங்க முடியலன்னு சொல்ட்டு, எல்லாருமே ரொம்ப வேதனையில தான் இருக்காங்க. கடைசியா இந்த பிச்சைக்காரன் மட்டும் வந்து அரசனையே சிந்திக்கிற அளவுக்கு அ இந்த மாதிரி வந்து அவர் பண்ணிடுறாரு. பண்ணிட்டு இது பண்றாரு. அ இதுதான் வந்து இன்னைக்கான கதை. இந்த கதையிலருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுனா, எப்பவுமே வந்து நம்ப முன்னாடியே நான் சொன்ன மாரி வாய்மையே வெல்லும்னு சொல்லுவாங்க. அந்த மாரி நம்ம உண்மை பேசுறது மட்டும் தான் நமக்கு வந்து எப்பவுமே வந்து நம்மளோட வாழ்க்கைக்கு நல்லது. யாருடைய பேச்சையும் கேட்டு, யாருடைய இதையும் நம்பி, யாரையும் முழுசா நம்பி நம்ம பொய் மட்டும் எந்த காலகட்டத்திலயும் சொல்லவே கூடாது. பொய் வந்து நம்மள எங்கேயுமே காப்பாத்தாது. நம்ம ஒரு முறை பொய் சொல்லிட்டோம் அப்டின்னா, அது வந்து நம்ம அதுக்கப்புறம் என்னதான் இது பண்ணா கூட, நம்மளால வந்து எதுவுமே இது பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நம்ம உண்மையே பேசுனா கூட எல்லாரும் நம்மள நம்புவாங்களான்னு கேட்டா, அது ரொம்ப கஷ்டம். அதனால நம்ம எப்பவுமே உண்மையா இருக்கோம் அப்டின்னா, அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு வந்து நல்லதா இருக்கும். அதனால எல்லாருமே வந்து உண்மைய மட்டும் தான் பேசணும் அப்டின்றத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த கதையிலருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, உண்மைதான் நம்ம வாழ்க்கையில எப்பவுமே எல்லா நிலையிலயும் நம்பள வந்து காப்பாத்தும். நம்மள வந்து உயர்த்தி வச்சிருக்கும் அப்டின்றது தான். இந்த கதைய உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.